வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. ஆரோக்கியமான மற்றும் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கு தனியார் துறை, சுகாதார நிறுவனங்கள் தங்களது விலைமதிப்பற்ற பங்கினை வழங்க முடியும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் உள்ள இந்திராபுரத்தில் யசோதா மருத்துவ மையத்தை நேற்று திறந்து வைத்து பேசினார். சுகாதாரம் தேச கட்டமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பதால் நாடு முழுவதும் சுகாதாரம் மற்றும் மருத்துவ உள்கட்டமைப்பு நிறுவனங்கள் தொடர்ந்து விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். வரும் 2026ஆம் ஆண்டு இந்தியா மற்றும் ஆசியானின் கடல்சார் ஒத்துழைப்பு நூற்றாண்டு என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் ஆசியான் இந்தியா உச்சி மாநாட்டில் மெய்நிகர் முறையில் அவர் உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்தார். நாடு முழுவதும் அதிக மரங்களை நடுவதுடன் தாயின் பெயரில் ஒரு மரம் நடும் இயக்கத்தை அனைவரும் வலுப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நேற்று அகில இந்திய வானொலியில் 127வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களிடையே உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட 2 நாள் தலைமை தேர்தல் அதிகாரிகள் மாநாடு நேற்று புதுடெல்லியில் தொடங்கியது. தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தலைமையில் இம்மாநாடு நடைபெற்றது. இம்மாநாட்டில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்ட வழிமுறைகளில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை தேர்தல் ஆணையம் மதிப்பீடு செய்தது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோந்தா புயல் காரணமாக 9 துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி பிராந்தியம் ஏனாமில் நாளை காக்கிநாடா அருகே இந்த மோந்தா புயல் கரையை கடக்கும்போது மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஏனாமில் நிலவும் மோசமான வானிலையை கருத்தில் கொண்டு இன்று முதல் 3 நாட்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.